அட்சய திருதியை அன்னைக்கு தயவு செய்து தங்கம் மட்டும் வாங்காதீங்க. அட்சய திருதியை மனசுல வச்சு மக்களை மொத்தம் 3 விதமா பிரிக்கலாம். அதுல விதமான மக்களை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விவரமானவங்க. அவங்களுக்கு அட்சய திருதினா என்ன அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதனால அவங்க அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்தை மட்டுமே வாங்க மாட்டாங்க. அடுத்து 2வது விதமான மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அட்சய திருதினா என்னன்னே தெரியாது. அவங்கிட்ட போயிட்டு எடா மாப்பிள காசு எதுவும் வச்சிருக்கியாடா, இன்னைக்கு நல்ல நாள் அட்சய திருதி தங்கத்தை வாங்கணும்னு கூப்பிட்டா அவன் அதை நம்பவும் மாட்டான், தங்கத்தை வாங்கவும் மாட்டான். அதனால இவனும் பிழைச்சுக்கிடுவான். ஆனா நம்மள மாதிரி 3வது ஒரு வகையான மக்கள் இருக்காங்க. அந்த வகையான மக்களுக்கு அட்சய திருதினா என்ன ஏதுன்னு முழுசா தெரியவும் செய்யாது. அன்னைக்கு எதுக்கு நகை கடைக்கு போய் நகையை வாங்க சொல்லாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அது என்னன்னா கடனை வாங்கியாச்சு அட்சய திருதி அன்னைக்கு 1/4 கிராம் தங்கமாச்சு வாங்கிரணுப்பாங்கிறது மட்டும் தெரியும். இந்த வகையான மக்களை தான் நகைக்கடைக்காரங்களும் டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா சார், அட்சய திருதி அன்னைக்கு நகைக்கடையில பயங்கரமா கூட்டம் இருக்கும் சார். அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்கணும்ல சார். அதனால உங்களுக்காக இப்பவே நாங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். நீங்க இப்பவே புக்கிங் பண்ணிருங்க சார். வர்ற ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு உங்க கையாலே நகையை வாங்கி நகையா பெருக்கிக்கோங்க சார் அப்படின்னு அவரோட தொழிலை டெவலப் பண்றதுக்காக ரொம்ப பலமா இனிக்க பேசுவார். உடனே நம்மளும் கடனை வாங்கி அட்வான்ஸ் ஆச்சு புக்கிங் பண்ணிடுவோம். அதனால முதல்ல நீங்க அட்சய திருதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்சய திருதியை பத்தி மொத்தம் 3 விஷயம் சொல்றாங்க. அதுல முதல் விஷயமா மகாபாரதத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் இருக்கார்ல அவரு பாண்டவர்களுக்கு உணவளிக்கணும்னு முடிவெடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தை வழங்குதாரு. அந்த பாத்திரத்துல இருந்து சாப்பாடு எவ்வளவு எடுத்தாலும் குறையாதான், வந்துகிட்டே இருக்குமா. அந்த பாத்திரத்துக்கு பேர் தான் அட்சய பாத்திரம் சொல்றாங்க. அந்த பாத்திரத்தை கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கொடுத்த நாள் இந்த நாள் தான், அதாவது அட்சய திருதியை நாள். அடுத்து 2வதா என்ன சொல்றாங்கன்னா, இந்து வேதப்படி நம்ம குபேரன் இருக்கார்ல குபேரன் அவர் வான உலகத்துக்கு பொருளாளராக நியமிக்கப்பட்ட நாள் தான் அட்சய திருதியை நாள். அடுத்து 3வதா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கங்கை நதி இருக்கலாம் அந்த நதியை இந்த அட்சய திருதியை அன்னைக்கு தான் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி புனித நீரா வந்திருக்குதான். நாங்க தேடி பார்த்ததுல இந்த 3 காரணம் தான் எங்களுக்கு அட்சய திருதியை பத்தி தெரிஞ்சது. அதனால இந்த 3 விஷயத்துல அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்தை வாங்கணும் எதுல போட்டுருக்குது நீங்களே சொல்லுங்க. அதனால தங்கத்தை வாங்காதீங்க நாங்க சொல்லல, கண்டிப்பா தங்கத்தை வாங்குங்க. ஏன்னா தங்கம் வாங்குறது ரொம்பவே நல்லது. அது நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனா எது தப்புன்னு நாங்க சொல்றோம்னா, அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கிடணும்னு நினைச்சு போய் கடனை வாங்கி தங்கத்தை வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்றோம். ஏன்னா அட்சய திருதி அன்னைக்கு தான் தங்கம் வாங்கணும்னு எங்கேயுமே குறிப்பிடல. உங்ககிட்ட எப்பெல்லாம் காசு இருக்கோ அப்பெல்லாம் தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருங்க, தப்பே இல்ல. அதனால கடனை வாங்கி நீங்க தங்கம் வாங்குறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற காசை இந்த அட்சய திருதி அன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஏழைகள் மனசார நீங்க நல்லா இருக்கணையான்னு சொல்லி வாழ்த்துறாங்க பாத்தீங்களா. அந்த வாழ்த்து அட்சய பாத்திரத்துல இருந்து எப்படி எடுக்க குறையாத அளவுக்கு உணவு வந்துட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா அவங்க மனசார சொன்ன அந்த வாழ்த்து உங்களை வந்து சேரும். அதை விட்டுட்டு அட்சய திருதி அன்னைக்கு நீங்க கடனை வாங்கி தங்கம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நம்பிக்கையின்படி வாழ்நாள் ஃபுல்லா கடனை தான் வாங்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நகைக்கடைக்காரர் கிட்ட துட்டு கொடுத்தா தான் தங்கத்தை தருவாரு. ஆனா நீங்க சும்மா வாயால பேசியே கடனை வாங்கிடலாம். நகைக்கடைக்காரர் கிட்ட வாயால பேசினா நகையை தர மாட்டாரு, புரிஞ்சுக்கோங்க.